ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை கேசரி தான். இந்த ரவை கேசரியை எப்படி சூப்பராக சாஃப்டாக அப்படியே ஹோட்டல் கல்யாணத்துலலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான ரவை கேசரி எப்படி ஹோட்டல் ஸ்டைல் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல அகலமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். ரவை கேசரிக்கு நெய் ரொம்ப முக்கியம். நெய் நல்லா உருகுனதும் இதுல ஒரு 10 போல முந்திரியும் 10 போல உலர் திராட்சை எடுத்து ஓரளவுக்கு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அது நல்ல கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்துக்கோங்க. அந்த கப்ல நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு கிட்ட நல்ல பொடி ரவையா எடுத்து வச்சிருக்கேன். மீதி இருக்கிற நெய்ல இந்த ரவையை போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரவை நல்ல உதிரியா சாஃப்டா வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கிட்ட நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடுங்க. அப்பதான் சாஃப்டா ரவை கேசரி நமக்கு வரும். இப்ப பாருங்க நல்ல உதிரியா நம்மளுக்கு செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி வச்சிடலாம். அடுத்ததா அதே கடாயில நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்தேன் இல்லையா, அதனால ஒரு 4 கப் அளவு கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை கேசரி நல்ல சாஃப்டா கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கணும், அப்பதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். அதனாலதான் 1 கப் அளவு ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். 3 கப் அளவு தண்ணி ஊத்துனீங்கன்னா ரவை ஒரு மாதிரி கட்டிப்பட்டு போயிடும். அதனால ஒரு 4 கப் அளவுக்கு ஊத்திக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்ததா இது கூடவே அந்த கப்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமானது, அடுத்த ஒரு 1/4 கப் அளவு கிட்ட எண்ணெய் சேர்த்துக்க போறோம். எண்ணெய் பாத்தீங்கன்னா கடலெண்ணெய் இல்லைன்னா கோல்டு வினர் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்க கூடாது. நெய் பிளஸ் எண்ணெய் இது சேர்த்து நம்ம ரவை கேசரி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். அடுத்ததா இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிட்டு தண்ணி நல்லா கொதி எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணி சூப்பரா நல்ல கொதி எழும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த ரவை எடுத்து இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு சூப்பரா வருது ரவை கேசரி. நமக்கு ரவை கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சூப்பரா அது கூட நல்லா மிக்ஸ் ஆயிடும். நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. ரவை கேசரி ஓரளவுக்கு நல்லா வெந்து தண்ணியும் ஓரளவுக்கு வத்தி வரட்டும். இப்ப பார்க்கும் போதே தெரியும் ரவை சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா சாஃப்டா வந்த பிறகு 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. செம்ம சூப்பரான பெர்ஃபெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சமா அதிகமா சாப்பிடுவேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனா 1 கப் அளவு சர்க்கரையே போதுமான அளவுல தான் இருக்கும். இப்ப இந்த சர்க்கரையும் அந்த ரவை கேசரியோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கட்டியா இருந்த ரவை கேசரி ஓரளவுக்கு நல்ல இலக்கம் கொடுத்து நமக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் போட்டு அந்த ரவை கேசரி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா இப்ப பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மறுக்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யை சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடுல எண்ணெய் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். அது வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தாதான் ரவை கேசரி நமக்கு நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட பாத்தீங்கன்னா சைடுல எண்ணெய் செப்பரேட் ஆகுறது நல்லாவே தெரியுது. இந்த டைம் வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு நீங்க இறக்கிடலாம். பார்க்கும் போதே கரண்டியை வச்சு அமுக்கும் போதே தெரியுது ரவை கேசரி எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு தடவை ரவை கேசரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்ல உள்ள ரவை கேசரியை நம்ம வீட்லயும் செஞ்சிடலாம். இப்படி செய்யும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.